ஆனால் தமிழக மக்கள் 2016 2021 அந்த 4 ஆண்டுகளாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபியும் சேர்ந்து இந்த தமிழகத்திற்கு என்னென்னலாம் பண்ணுச்சு, அது தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவத்தில் ஆரம்பித்து சென்னையில் நடைபெற்ற சம்பவங்கள் வரைக்கும் வெக்கமே இல்லாமல் 2017 நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அப்ரூவல் வாங்குதாங்க. அந்த அப்ரூவலுமே மிக முக்கியமாக ஜல்லிக்கட்டில் அவ்வளோ பெரிய போராட்டங்களை தமிழகம் கண்டிராத வரலாற்று பூர்வமான ஒரு போராட்டம், மதம் இனம் கடந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தன்னெழுச்சியாக நடைபெற்ற அந்த இளைஞர்களின் போராட்டத்தினுடைய வெற்றியான ஜல்லிக்கட்டுக்கு எதிரான அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதற்கு மிக முக்கியமாக ஜல்லிக்கட்டை திருப்பி நடைபெற்ற வைத்ததில் இளைஞர்களுடைய எழுச்சி போராட்டம் தான் காரணம். ஆனால் அந்த காரணத்தை எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு நாங்கள் தான் அதை ஒற்றை கையெழுத்தில் நடைபெறுத்தணும் அப்படின்னு நேற்று மதுராந்தகத்தில் திரு மோடி அவர்கள் கொக்கரிச்சிருக்கிறார். இது அத்தனையுமே தமிழ்நாட்டு இளைஞர்களினுடைய செயல்பாடுகளுக்கும் அவர்களுடைய தன்னெழுச்சியான அந்த போராட்டத்திற்கும் விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு அவலமாக கருதுகிறேன். ஏன்னா நானும் அந்த போராட்டத்தில் 6 நாள் அந்த இடத்துல இருந்தங்கிற முறையில் அதில் எந்த விதமான அரசியல் கலப்புமே இல்லாமல் தன்னெழுச்சியாக நடைபெற்ற போராட்டம். மதம் இனம் மொழி கடந்து பல்வேறு மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உட்பட்டு 6 நாட்கள் சோறு தண்ணிக்கு அங்கே பிரச்சனையே கிடையாது. அவ்வளவு குனிஞ்ச ஒரு இடம் அது. ஸோ அரசியல் கலப்பு இல்லாமல் ஒவ்வொரு தமிழனாக அங்கே இனம் சார்ந்து போராடி பெற்ற ஒரு வெற்றியை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காக உரித்தாக்கணும் நினைக்கிறதே மிகப்பெரிய ஒரு வரலாற்று கொலை. அதையும் திரு மோடி அவர்கள் செய்வதற்கு தவறவே இல்லை. ஏன்னா திரு மோடி அவர்கள் திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையின்படி 25 விஷயங்களை அவர் கேட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டு இன்னும் கொடுக்கல, நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்டை கொடுக்கல, மெட்ரோ ரயில் அனுமதிக்க மறுக்கிறீர்கள், எய்ம்ஸை வர தடுக்கிறீர்கள் போன்று, அப்புறம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் சென்னைக்கு உண்டான 2ஆம் கட்டத்துக்கு வர வேண்டிய பங்கு தொகைகளை வருவது தாமதம், ஜிஎஸ்டியினுடைய டாக்ஸ் டெவல்யூஷன் வர்றதில் தாமதம் உட்பட பல்வேறு விஷயங்கள், சமஸ்கிருதங்களை புத்தி தமிழை கீழ் நோக்கி பார்க்கிறீர்கள், இப்படி அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழகத்துக்கு எதிரான பல்வேறு அநீதிகளை செய்யக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி கேள்வியை எழுப்பியுள்ளார்.